ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி நாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான அகத்திக்கீரை சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் போல் விட்டு இது நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 வரமிளகாய் இந்த மாதிரி 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சுருந்த துவரம்பருப்பும் நல்லா வெந்துருச்சுங்க. அதை வந்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதோட தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரை சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு அகத்திக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வெந்தால் போதுங்க. நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். அகத்திக்கீரை சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோட கசப்பு நமக்கு தெரியாது. இப்போ இதை வந்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட அகத்திக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மண் சட்டினால் இதோட ஹீட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான அகத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.